சும்மா நான் பேர் சொன்னால கை தட்டுறீங்கல்ல, பேர் சொன்னா கை தட்டாதீங்க. எதுக்கு தட்டுறோன்னு தெரிஞ்சு தட்டுங்க. லண்டன் போயிருந்தேங்க, 2 பேருடைய சிலை இருக்குங்க லண்டன் லைப்ரரியில. ஒருவர் கார்ல் மார்க்ஸ், மற்றொருவர் அறிவர் அம்பேத்கர். அறிவர் அம்பேத்கர் உடனே கை தட்டுறீங்களா? ஏன் தட்டணும்? என்னத்துக்காக அவர் பேரை சொன்ன உடனே கை தட்டணும்? நினைச்சு பார்த்திருக்கீங்களா? அவர் ஏன் ஃபுல் கோட் சூட்லாம் போட்டிருக்காரு? அவர் பிறந்த அந்த சமூகத்தில், ஆடை அணிவது மறுக்கப்பட்ட சமூகத்தில், கல்வி என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஃபுல் கோட் சூட்ல போட்டுட்டு கால் மேல கால் பட்டு அப்படி உட்கார்ந்து நம்முடைய நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கான தந்தையாக வந்து உட்கார்ந்தார் இல்லையா? அதுக்காகத்தான் கை தட்டணும். 14ஆம் நாள் ஆகஸ்ட் மாதம் எல்லாரும் கொண்டாட்டத்தில் இருக்கும்போது நள்ளிரவில் அவருடைய வீட்டுல மட்டும் ஒரு பல்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. படிச்சுக்கிட்டே இருந்தார். வந்து கேட்டாங்க, சுதந்திரம் கிடைத்து விட்டதே, எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் ஏன் விழித்து படித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அறிவர் அம்பேத்கர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? யாருக்கெல்லாம் விடுதலை கிடைக்க வேண்டுமோ அவர்கள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள், தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் யாருக்கான விடுதலையை தேடுகிறேனோ அவர்கள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் விழித்திருந்து நான் வாசிக்கிறேன் என்றார். அவருடைய அந்த பார்லிமெண்ட்ல அவர் பேசின பேச்சு இருக்குல்ல, 34 நூல்களாக வெளிவந்திருக்கு. முடிஞ்சா வாசி கடந்துருங்க பாப்போம். அம்பேத்கரை வாசித்து விட்டு அம்பேத்கருக்காக கை தட்டுங்க.